ஹாய் வெல்கம் பேக் டு யாஷி vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஜிமுக்காவை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஜிமுக்கா பேஸு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோனு மல்டி கலர் ஸ்டோனு, த்ரெட்டு, இதுக்கு தேவையான பொருள் க்ளூ, கட்டரு, இது பார்த்திங்கன்னா ஹூக்கு, இது ப்ளையரு, இதுவும் அதே தான் ப்ளையரு கட்டர் ரெண்டுமே. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கேப்பு, இது ஐப்பின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளூ தேவைப்படும். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்றத ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த மேக்கிங் கிளாஸ் வீடியோ வந்து எதுக்குன்னா, இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அவங்களுக்காக இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம த்ரெட் சுற்றிக்க போகிறோம். 20 டைம்ஸ் வந்து நம்ம த்ரெட் சுற்றி எடுக்கணும். நான் சொன்ன கவுண்ட்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மீடியம் சைஸு உங்களுக்கு அந்த ஜிம்காக்கு கரெக்டாக ஒரு ஃபினிஷிங்கு. த்ரெட்டு எக்ஸ்டர்னலாக நிறையா ஆகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 20 கவுண்டில் எடுத்தாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கம்மு போட்டு க்ளூ தடவி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது எப்படி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸும் போயிட்டுருக்கிறதால இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எதை கமெண்ட் பண்ணிருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதாவது சஜஷன் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு இல்லை, உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் பேசிக் வந்து இந்த ஜிமுக்கா எப்படி நம்ம த்ரெட்டு சுற்றி எடுக்கணுன்றது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் அந்த நூலில் வந்து நம்ம சின்னதாக ஒட்டிக்கணும். எல்லா இது நூலுமே சேர்த்து 20 கவுண்ட் நூலுமே. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஊசி மாதிரி கோத்து எடுக்கிற மாதிரி நம்ம நூல் ஃபெவிக்விக் அந்த க்ளூ போட்டு நம்ம ஒட்டிட்டு ஊசி கோக்குற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து செய்கிற ஜிமுக்கா எல்லாத்துக்குமே இதே சேம் மெத்தட் தான் செய்யணும். அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த சைட்லலாம் பிசுறு இருக்கும், அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கும் நான் இதில் ஒரு வீடியோலையுமே சொல்கிறது தான். இப்போ இதில் வந்து இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் உள்ள க்ளூ தடவி ஒட்டிட்டு நம்ம அந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் அது காயறதுக்கு ஒரு 2 மினிட்ஸாக ஆகும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து செய்ய முடியும். இப்போ அது காய வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஜும்காவுக்கு தேவையானது இதே மாதிரி த்ரெட் சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது காஞ்சிடும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இது காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எப்படி த்ரெட்டு சுற்றுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல பட்டையாக எடுத்து தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஜும்கா த்ரெட்டு நம்ம சுற்றுற இதில் தான் இருக்குது. நல்லா பட்டையாக எடுத்து பண்ணோன்னா தான் அந்த லுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜும்கா வீடியோ எதுக்கு இப்போ நடுவில் போடுறோம் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். இது எதுக்குன்னா நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங் வீடியோ, ஃபஸ்ட் கிளாஸ் வீடியோ இது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்றது நான் காட்டியிருக்கேன். நூல் உள்ளே போனதுக்கப்புறம் நூலை நல்லா பட்டையாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செகண்ட் லைன் போட்டு அது நல்லா பட்டையாக எடுத்துட்டு நம்ம இது போடணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இது கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் இது வந்து குவிட் பண்ணி பார்க்காதீங்க. இன்னும் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இது ஃபுல் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மேலே வர்ற ஸ்டட்டுமே நான் செஞ்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலே ஃப்ளவர் அந்த
டாப்பை வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன். அதனால் இதில் வந்து 3 டைப்பாக ஜிம்காஸ் செஞ்சுருக்கேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஜிம்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 3 டைப்பாக உங்களுக்கு ஜும்கா ரெடி ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த 3 டைப் ஜும்காவும் நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். அது பார்த்திங்கன்னா 2 கிளாஸாக நீங்கள் போடலாம். அது வந்து அதே மாதிரி நான் ரெடி பண்ண மாதிரியே நீங்கள் ஃப்ளவர் அந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னு இல்லை, உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணும் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம பாதி அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டபுள் கலர் போட்டு நம்ம ஜிம்கா ரெடி பண்ணியிருக்கோம். இது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் ஃபுல் கலர் ஜிம்கா தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் செய்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குறது இல்லாமல் எங்களுக்கு கமெண்ட்லேயோ உங்கள் நேம் போட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு லைக் போட்டு உங்களோட நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கிவ்அவே ப்ரோக்ராமில் கண்டிப்பாக உங்கள் நேம் நாங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு தொடர்ந்து எந்த கஸ்டமர் நம்மளுக்கு ஃபஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக கிவ்அவேல நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதனால் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் நேம் போட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வரும். லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோ வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அது மாதிரியே உங்களுக்கு செஞ்சு காட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸுக்கான வீடியோஸ் தான் வரும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜிம்கா பேஸ் வந்து ஃபுல்லாக த்ரெட் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜிம்காவும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு எட்ஜு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது முடியும் போது இது உள்ளே உங்களுக்கு எப்படி நூல் கட் பண்ணி ஒட்டுறதுன்றதையும் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அழகான ஜிம்கா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனல் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அது கவர் ஆகும்னு நினைக்கல, கவர் ஆகவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹெட் பின்னு தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த ஹெட் பின்னும் இதுக்கு வந்து தேவை. நான் ஐ பின் மட்டும்தான் காட்டியிருப்பேன். ஐ பின்னுக்கும் ஹெட் பின்னுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இதுதான் ஐ பின்னு, இது வளைச்சிருக்கோம், அது ஐ பின்னு, இது ஹெட் பின்னு. அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதாக தான் ரெண்டுமே உங்களுக்கு காட்டிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவாங்க, அதனால தான். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஹெட் பின்னு தான் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கேப் போட்டு நம்ம ஒட்டி வச்சாச்சு. இது வந்து அதுக்குள்ளே ஆறிடுச்சு ரெண்டுமே. இப்போ பார்த்திங்கன்னா ஹெட் பின் போட்டுட்டு இதில் வந்து நம்ம மேலே வந்து கோல்டன் பீடு போட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட்டர் வச்சு. ஏன்னா அது வந்து அப்போ தான் நம்ம இப்போ கோல்டன் பீடு போட்டு யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட கோல்டன் பீடு தான் போடணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த பீடு இருந்தாலும், பேர்ல் பீடு இருந்தாலும், வேறு எந்த பீடு இருந்தாலும் நீங்கள் அது போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லெவல் பார்த்து கட் பண்ணி அது வளைச்சிக்க வேண்டியது தான். இது வளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹெட்டு இது வச்சு நம்ம ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருப்போம், அதுவும் நம்ம அது அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொக்கி மாதிரி டைப் வருதோ, இந்த டைப் தான், இதையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி கொக்கி டைப்பும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு உடனடியாக ஒரு ஜிம்கா ரெடி ஆகிடும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இந்த ஜிம்கா ரெடி ஆகிடுச்சு. இது இல்லாமல் வந்து நீங்கள் பட்டன் டைப்பு போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, அவங்க வந்து
போடணுன்றதுக்காக நான் பட்டன் டைப்லேயும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், ஃப்ளவர் மாதிரி போட்டு ஒரு க்ரீன் கலரில். அதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஜிம்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மல்டி கலர் ஸ்டோனில் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கோம். இந்த ஷீட் ஒயிட் ஷீட்டில் நம்ம க்ளூ தடவிட்டு இந்த மல்டி ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் க்ரீன் கலர்லேயே வந்து ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இருக்குது, அதை தான் எடுத்திருக்கேன் ஸ்டோன்ஸில். இப்போ இது சென்டராக வச்சுட்டு நம்ம இந்த லீஃப் மாதிரி நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் தான் வைக்கணும்னு இல்லை, இது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் பாலோ செயின்ஸ் பாலோ உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் இது குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து சுற்றி ஃப்ளவர் அந்த இது இருக்கிற மாதிரி தான் நான் வச்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் மாதிரி ஷேப் நான் பண்ணியிருக்கிறது, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது இதுக்கு பண்ணியிருக்கலாமா, இல்லை அந்த ஹூக் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா கொக்கி டைப்பில், அது மட்டும் போட்டது நல்லா இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃப்ளவர் பண்ணியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களோட க்ரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் செஞ்சு போடுங்க, எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் முடிஞ்சதும். அப்போ தான் வந்து உங்களோட ஐடியா எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம 2 ஜிம்காக்கும் இது ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒட்டிட்டோம். இது கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதை வந்து இந்த ஷீட்டில் தான் பண்ணோன்னு இல்லை, நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லேயும் பண்ணியிருந்தால் இன்னும் ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும். நான் இந்த ஷீட்டில் தான் பண்ணேன். நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷீட்லேயும் பண்ணுங்கள். அந்த ஷீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், இந்த கட்டிங் ஒர்க்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 எடுத்திருக்கோம். இது 2மே வந்து இதுக்கு பின்னாடி ஒட்டுறதுக்காக இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2மே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது 2மே சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம ஸ்டாப்பர் இது யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம ஒரு வாட்டியும் இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் ஃப்ளவர் கேப் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே ஒட்டிடலாம். இது மாதிரி போடும்போது நம்ம இந்த 2 இது போட்டுட்டு தான் போடணும். இதை விட வந்து நீங்கள் எட்ஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப்பர் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த துணி இந்த இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஒட்டி எடுத்துடலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதில் க்ளூ தடவிட்டு அந்த ஃப்ளவர் பின்னாடி நம்ம ஒட்டிட வேண்டியது தான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஐ பின்னும் வைக்கணும். அதில் ஐ பின்னு வச்சோன்னா தான் நம்ம ஜிம்காவையும் நம்ம அதில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ தடவிட்டு அதுக்கு பின்னாடியே இந்த ஸ்டாப்பர் போட்டு ஒட்டிடலாம். ஆனால் வந்து டைம் எடுக்கும் இது வந்து காயறதுக்கு. காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கீழே வந்து அந்த இது போட்டு ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கலண்டு வந்துடும். காயறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸாவது உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்புறமா உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வெறுமனே இயரிங்ஸும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹை பின்னு இது வந்து நம்ம அந்த ஸ்டாப்பர் போடும்போதே போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது அளவு வச்சு பார்க்கணும். அளவு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஐ பின் கீழே கரெக்டாக வருதா பார்த்துட்டு எந்த அளவோ அது வரைக்கும் நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி நம்ம அந்த ஸ்டாப்பரில் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அது உள்ளேயே விட்டுட்டு நம்ம அந்த க்ளூ போட்டு திரும்ப ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு அதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த க்ளூ ஆறுறதுக்கு. அது ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம இதோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ப்ளையர் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜும்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த 3 டைப் ஜும்காவில் எது பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம கண்டிப்பாக கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அழகான ஜும்கா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஜும்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு மேக் பண்ண அந்த வீடியோவோடு போட்டிருந்தேன். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு ஒரு ஜும்கா ரெடி பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கி டைப்பில் ஒரு ஜும்கா ரெடி பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து இல்லை ஸ்டோன் பால், கோல்டன் செயின் பால் அந்த மாதிரி இருக்கிற அதில் நம்ம ரெடி பண்ணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ப்ளைனாக தான் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செயின் பால் அட்டாச் பண்ணியும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பேஸஸும் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன்.